Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கேவர் எப்படி செய்யறதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கேவர் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல நான் 1/3 கப் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். இதுல வந்து இந்த மாதிரி ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப நமக்கு வந்து பட்டர் கன்சிஸ்டன்சி வந்து வரும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம இதுக்கு பதிலாக வந்து நம்ம பட்டரே ஆட் பண்ணிக்கலாமேன்ட்டு. ஆனால் நம்ம பட்டரை ஆட் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இந்த மெத்தட் நம்ம செய்கிறப்ப நமக்கு அந்த ஸ்மெல் வராது. கீயோட ஸ்மெல்லே வந்து நமக்கு கிடைக்கும். எல்லோரும் வெண்ணெயிலேருந்து நெய் எடுப்பாங்க. ஆனால் நம்ம புதுசாக நெய்யிலேருந்து வெண்ணெய் எடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ரம்பிள் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். க்ரம்பிள் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் 1 கப் அளவுக்கு நம்ம மில்கை கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம கையில் பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் 1 கப் அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்க வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து இனிமேல் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து லம்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கப் அளவுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டர் வந்து நல்லாவே தண்ணியாக இருக்கணும். நம்மளோட பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் ஒரு ½ லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்லா அகலமாக இருக்கணும். இப்போ வந்து நம்மளோட பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற அது வந்து ஓரம் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இது செய்கிறப்ப நான்ஸ்டிக் பேனில் வந்து செய்யுங்க. எனக்கு வந்து நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணதுனால நடுவில் கொஞ்சமாக வந்து ஒட்டிக்கிச்சு. இது வந்து வேகிறதுக்கு முன்னாடி நம்ம நடுவில் என்ன ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ரெடியானதும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொன்று வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற்றுறதுக்கு வந்து ரொம்பவே பொறுமை தேவை. இது வந்து பொறுமையாக ஊற்றி எடுக்கணும், இல்லை வந்து சரியாக வராது. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ½ கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா 2 கம்பி பாதம் வர மாதிரி நீங்கள் வந்து பாகி எடுத்துக்கோங்க. அதாவது எடுக்கிறப்ப வந்து நமக்கு ஹனி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மளோட கேவர் மேலே நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பை மேலே இப்படியே ஊற்றிக்கலாம். சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே சாப் நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கேவர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.